ஹே காய்ஸ், மீன் பிடிக்க போகலாமா? ஸோ அப்படின்னு நாங்கள் வந்த ஏரியா தான் சென்னையோட N8 பீச். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கல் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கல்லில் வந்து கேர்ஃபுல்லாக நடக்கணும், இல்லைனா இன்ஜுரி ஆகிடும். ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் ஃபிஷ்ஷிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹாய் ப்ரோ. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ்ஷிங்காக எதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா அல்ட்ரா லைட்டர் ஹெவி டேக்கிள் தான் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். சொல்லப்போனால் காய்ஸ், எனக்கு ஃபிஷ்ஷிங்லாம் பெருசாக தெரியாது, பட் என் ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும். அவர் கூட சேர்ந்து தான் இன்றைக்கி கற்றுக்க வந்திருக்கேன். இவர் தான் என் ஃப்ரெண்ட் சாண்டி. இவருக்கு ஃபிஷ்ஷிங் மேலே அவ்வளோ லவ் காய்ஸ். இப்போ கேஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பெருசாக காற்று இல்லை, பட் இருந்தாலும் மீன் பெருசாகவே மாட்டல காய்ஸ். எனக்கு நிறைய டைம் கேஸ்ட் பண்ணிட்டோம். ப்ரோ இங்கே செட் ஆகலை, நம்ம வேறு கல்லுக்கு போகலாம். கைஸ் இங்கே பாருங்களேன், கல் நடுவில் ஒரு ஆமை செத்து கிடக்குது. ஓ மை காட். வேறு கல்லுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், மீன் கிடச்சிச்சு காய்ஸ். அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அதை பிடிக்கும் போது. மாட்டிக்கினார் ஒருத்தர். கைஸ் இன்னொன்று மாட்டிக்கினாங்க கைஸ். இன்னைக்கு 2 பேர் மாட்டிக்கினானுங்க. ஓகே, இன்னைக்கு ஹாப்பியாக வீட்டுக்கு திரும்புகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் காய்ஸ்.